வணக்கம் நண்பர்களே. 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி என்று எடுத்துக்கொண்டால் காலை 10:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் நாள் முழுவதும் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய யோகம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அமிர்த யோகம். இன்றைய கரணம் என்றால் உங்களுக்கு பவக்கரணம். அதாவது இந்த பவக்கரணம் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு பவக்கரணத்துக்குரிய விலங்கு என்றால் சிம்மம். அதாவது சிம்மம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள்ல சிம்மம் என்றால் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை குறிப்பிடுவதாகும். அதாவது பவக்கரணத்தின் அதிபதினா செவ்வாய். அதனால செவ்வாய்க்கிழமையும் பவக்கரணமும் வரக்கூடிய நாள்ல நீங்க நரசிம்மரை வழிபடுவதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் என்றால் ஆயில்ய நட்சத்திரம். ஆகவே அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய நட்சத்திர வேதை என்று சொன்னால் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் வேதை. அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திர நாள்ல எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா அதுல வெற்றி கிடைக்காது. ஆகவே இது ஒரு வேதை நட்சத்திரமாகும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் என்றால் மேஷம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பல சோதனைகள் எல்லாம் வந்தா கூட அந்த சோதனைகளை வென்று சாதனைகளாக மாறும் உங்களுக்கு. மிதுனம் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு வெற்றிக்கு அழைத்து செல்லும். அதே மாதிரி கடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய கவலை இருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி எல்லாம் வெற்றி பெற்று எல்லாம் செஞ்சா கூட அதுல ஒரு சின்ன கவலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். சிம்மம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு போட்டி, உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். கன்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று எல்லா விதத்திலும் வரவு, தனம், லாபம். அதே மாதிரி துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க செய்யக்குள்ள சின்ன ஒரு பயம், ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிகத்துக்கு உங்களுக்கு நண்பர்களால மற்ற உங்களுக்கு தெரிந்தவர்களால ஒரு ஆதாயம் உண்டு, வரவு உண்டு. தனுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பக்தியான நாள்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக அமையும். மகரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு நலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதே மாதிரி கும்பம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உற்றார் உறவினர்கள், உங்கள் தெரிந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு சுகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு மீனம் என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு மிகச்சிறந்த அளவுல உங்களுக்கு எல்லோருமே நட்பாக பழகக்கூடிய நாளாக அமையும். ஆகவே இந்த 12 ராசிகளுக்கும் இது ஒரு முக்கியமான நாளாக அமையும்.